மறக்காம கீழே லைக் பண்ணிக்கோங்க. நீங்க இப்போதான் நம்ம சேனலை புதுசா பாக்குறீங்களா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி வாங்க நம்ம இதுக்கு மேலேயும் டைம் வேஸ்ட் பண்ணாம எபிசோடுக்குள்ள போகலாம். எபிசோட ஸ்டார்டிங்லயே அந்த விஷயம்லாம் அவன் யோசிச்சு பாக்குறானா, அப்புறம் தான் அவனுக்கே புரியுது. அட இந்த உலகத்துல நான் வந்து எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கிறேன்னா, இந்த வயசானவரோ சொல்றாரு, உனக்கு வந்து உன்னோட எபிலிட்டியை பத்தி உனக்கே தெரியல, உன்னால வேறமா ஒரே ஒரு ஷாக்ல தான் உடைக்க முடியும் அப்படின்னு நீ நினைச்சுன்னு இருக்க. ஆனா அதுதான் தப்பு. உன்னால 3 உடைக்க முடிஞ்சாலும் உன்னை தோக்கடிக்குது அது மிகப்பெரிய கஷ்டமான விஷயம். இப்போ உனக்கு என்ன தெரியுமா தேவை? ஹப்ஸ் தான் தேவைப்படுது. அது இருந்தாதான் உன்னோட கல்டிவேஷனை இன்னமும் வேற லெவலுக்கு கொண்டு போக முடியும். உன்னோட கியூஐயும் சரி பிளட்டையும் சரி என்ஹான்ஸ் பண்ண முடியும். ஓ அப்படியா, இது எல்லாத்துக்குமே காரணம் இந்த ஷோ பன்ஸ் தானா? அப்போ இது வேற லெவலான விஷயம் தான். ஏன்னா எனக்கு வெறுமா இன்னமும் ஹப்ஸ் ஒண்டி தான் தேவைப்படுது. ஆனா இனிமேலும் அது தேவைப்படும் அப்படின்னு எனக்கு எந்த விதமான அவசியமும் இல்லை. நான் வெறுமா போகணும், அந்த வாழை தொடணும், அதுக்கப்புறம் என்னோட ஷேப் போன்ஸ் அது எல்லாமே ஃபுல்லாவே ரீசார்ஜ் ஆயிடும். அதுக்கப்புறம் அங்க போக ஆரம்பிக்கிறான். அந்த டோரையும் திறக்கிறாங்க. சாம்பியன் வந்துட்டாரு, எல்லாருமே பாருங்க அவர் வந்து வராரு. உங்க ஜியும் ஒரு மாதிரி வெறப்பான வந்து வரான். ஆமா இந்த தாங்குவா எதுக்கு ரொம்ப ஸ்லோவா வரான்? நீங்க எதுக்கு அப்படி சொல்றீங்க? அவன் வந்து ரொம்ப ஆர்வமா இருக்கான், அதனாலயோ என்னவோ தெரியல. ஆனா அவனை நீங்க பாராட்டணும். பின்னாடியே அவர் அங்க யோசனை இருக்காரு. அவன் வந்து எதிர்பார்க்கல, லீ வந்து வேணும்ட்டு தான் அவனை தடுத்தாங்க. ஏன்னா அவனோட லைஃப் வந்து ரிஸ்க்ல இருக்குன்னு அவங்களுக்கு நல்லாவே தெரியும். அதனாலதான் இந்த சைடு ஜியும் அந்த வால் கிட்ட போறானா, அவனுக்கு அவ்வளவு சந்தோஷம். அவ்வளவுதான், என்னோட இது வந்து ஃபுல் சார்ஜ் ஆக போகுது. ஒரு மாதிரி அதை தடுவ ஆரம்பிக்கிறான். அவன் வந்து என்ன பண்ணிருக்கான், அவன் சாம்பியன் மாதிரியே பண்ணிருக்கான்ப்பா. அங்க இருக்கிற எல்லாருமே கத்த ஆரம்பிக்கிறாங்க. ஜி உங்களோட பேரை ஏதாச்சும் ஒரு பக்கத்துல போறீங்க, ஆனா அதெல்லாம் கண்டுக்காம ஆளு ஒரு மாதிரி தடவின்னு இருக்கான். அவ்வளவுதான், நான் ஃபுல் ஆயிட்டா இன்னமும் ஸ்ட்ராங் ஆக போறேன். இப்படி இவன் தடவின்னு இருக்கும் போது திடீர்னு என்ன ஆச்சுன்னு தெரியல, அது சார்ஜ் ஆயின்னு இருக்கும் போது இவன் வேற ஒரு ஏரியாக்கும் வரான். நான் எங்க இருக்கேன்? அவன் ஒரு ஏரியாக்கும் வரான். அந்த ஏரியால ஏதோ ஒரு எனர்ஜியும் ஃப்ளோ ஆயின்னு இருக்கு. அவனுக்கு இன்னமும் புரியல, ஏன்னா ஜியோட ஷோ பன்ஸ் அது வந்து ரீஸ்டோரி ஆகல, அப்படியே தான் இருக்கு. அந்த ஏரியாவை பாத்தீங்கன்னா அவனோட கையை ஒரு மாதிரி அமுக்குவானா, அந்த இடத்துல ஏதோ ஒரு விஷயமும் அப்படியே கிரியேட் ஆக ஆரம்பிக்குது. இதுக்கு இன்னமும் கொஞ்ச நேரம் டைம் ஆகும் போல. இவன் சந்தோஷமா இருக்கும் போதே பின்னாடி அவரும் கேக்குறாரு, இப்போ டைம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன், நீங்க உங்களோட பேரை அதுல போறீங்க. உங்க ஜிக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, ஏன்னா இன்னமும் நிறைய டைம் ஆகும் அது வந்து அப்சர்வ் பண்றதுக்கு. சோ இதனால அவனுக்கு ஒரு ஐடியா வருது. வயசானவரு, நீங்க சொல்றபடி பார்த்தா என்னோட பேருக்கு ஏதாச்சும் லிமிடேஷன் இருக்கா எழுதுறதுக்கு? லிமிடேஷனா? அப்படிலாம் ஒண்ணும் இல்லப்பா. ஓ அப்பனா என்னோட கைவனத்தை இதுல காட்ட வேண்டியதுதான். இந்த சைடு அங்க லீவும் கேக்குறா. ஆமா தாங்குவாக்கு எழுத தெரியுமா ஃபர்ஸ்ட்? கேட்டா ஒரு மாதிரி துப்பிடுறா. இதுக்கப்புறம் அங்க தாங்குவாவும் ஏதோ ஒரு விஷயத்த எழுத ஆரம்பிக்கிறான். அதை பார்த்து எல்லாருமே ஆச்சரியமாகறாங்க. ஏன்னா அவன் ஒன்னும் பேரெல்லாம் எழுதல, ஏதோ ஒரு பெரிய விஷயமா எழுதுறான். அந்த பையனை சொல்றான், எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணு, என்னோட கண்ணு வந்து சரியா தெரியல, அவன் என்ன எழுதுறான் அதை சொல்ல முடியுமா? இந்த சைடு அங்க ஜியும் ஏதோ எழுதுறாருல, இப்போதான் அதையே காட்டுறாங்க. அவன் மிகப்பெரிய ஒரு போயமையும் எழுத ஆரம்பிக்கிறான். என்னதான் ஒரு ஆர்டர்ல அது இல்லைனாலும் அது வந்து அவன் நல்லாவே எழுதுறான். அந்த போயமும் இந்த சிட்டியை பேஸ் பண்ணி தான் இருக்கு. இதுல வீரமான சாகசத்தை பத்தியும் ஒரு வாரியரை பத்தியும் எழுதுறானா, அதை பார்த்து எல்லாருமே ரொம்ப வியந்து போறாங்க. இவனுக்குள்ள எவ்வளவு திறமையா, ஒரு சாம்பியன் தான், அவன் சாம்பியன் தான், அவன் சாம்பியனும் தாண்டி ஒரு போயட் ரைட்டர் பா அவன். அங்க அதை எழுதியும் முடிக்கிறான். அவனோட ஷாக்களும் அங்க முழுமையா அடையுது. இன்னும் ஒண்ணு, அங்க ஒன்னே ஒண்ணுதான் முழுமையாகுது. என்னது இது, வெறும் ஒன்னே ஒண்ணுதான் ரெக்வயர் இருக்கு. அப்போனா நான் இன்னமும் இங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணுமோ? அங்க எல்லாருமே அந்த போயமா பார்த்து இன்னமும் ஷாக் ஆயின்னு இருக்காங்க. ஏன்னா தாங்குவாக்குள்ள எவ்வளவு திறமை இருக்குன்னு யாருக்கு தெரியும்? ஒரு வாரியர் இல்லாம ஒரு போயட்டிஸ்டா இருக்கான். அவன் எழுதின ஒவ்வொரு வரியும் அப்படி இருக்கு. நான் வந்து எதிர்பார்க்கல தாங்குவா கிட்ட எவ்வளவு திறமை இருக்குன்னு. ஆமா யாருக்கு தெரியும் அவங்குள்ள எவ்வளவு திறமை இருக்குன்னு. இதெல்லாம் பார்த்து எனக்கு அவரும் வந்து சொல்றாரு, இதுல வந்து ஜிங்லிங்க பத்தி அவன் எழுதி இருக்கான். அவரு நிறைய விஷயத்த தப்பு தப்பாலாம் பண்ணிருக்காரு. அதெல்லாம் கேட்டு அவங்க ஒரு மாதிரி ஆயிராங்க. ஏன்னா அதுல ஜிங்லிங்க பத்தி இருக்கு. ஏன்னா ஜிங்லிங் வந்து இந்த சிட்டியை அப்போஸ் பண்ணவரு. அதை கேட்டோன்னே அங்க இருக்க ஆளுங்க அப்படி பாராட்டின்னு இருந்தாங்களே, அப்படி தலைகீழ சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அவன் நம்ம நாட்டையே எதிர்க்கிற மாதிரி எழுதியிருக்கான், அவனை அரெஸ்ட் பண்ணுங்க, அவனை ஜெயில தூக்கி போடுங்க, அவெல்லாம் எதுக்கு இங்க இருக்கணும் அப்படின்னு தப்பு தப்பா பேச ஆரம்பிக்கிறாங்க. உங்க ஜியோ இதை கேட்டுக்கினே முன்னாடி வந்து சொல்றான், நீ உண்மையிலேயே ஒரு நேர்மையற்ற எலியா இருப்பான்னு யாருக்கு தெரியும்? அதெல்லாம் எனக்கு தெரியாது. நீ வந்து தப்பான போயம அங்க எழுதிட்ட, அதுல எங்களோட எனிமிய பத்தியும் நீ எழுதி வச்சிருக்க. அங்க லீவும் கேக்குறாங்க, அட நம்ம வந்து இப்போ என்ன பண்ண போறோம்? இதனால லிங்கும் அங்க எழுத சொல்றாங்க. ஷீலிங் அவர் வந்து உண்மையிலேயே ஒரு ஹானஸ்டான பர்சன். கடந்த 5 வருஷத்துக்கு முன்னாடி அவரோட கண்ட்ரிக்காக அப்படி உழைச்சாரு. அவரோட ஃபாலோவர்ஸும் அவருக்கு அவ்வளவு லாயலா இருந்தாங்க. அதை இன்ஸ்பயர் பண்ணி தான் அவன் எழுதியிருக்கான். ஏன்னா அவரை பத்தி பழங்காலத்துல இந்த கிங் அண்ட் குயின் அவங்களே நிறைய விஷயத்துக்காக அவருக்கு பாராட்டியிருக்காங்க. அவரை பத்தி இவன் வெறுமா போயமா எழுதியிருக்கான், அதுவும் ஒரு நல்ல எண்ணத்துல தான். அவனை போய் இப்படி சொல்றீங்க? நம்ம ஜீனா உண்மையிலேயே ஒரு குற்றவாளியா என்ன? அவன் எதுக்கு இதுக்கு கஷ்டப்படணும்? அட இவங்க சொல்றதும் உண்மைதானே, அவன் இன்னோசன்ட் தான், அவன் என்ன பண்ணுவான் இதுக்கு? இதனால அங்க இருக்கிற எல்லாருமே அதே விஷயத்த தான் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க.
அங்க இருக்கிற எல்லாருமே அதே விஷயத்த சொன்னனால அவராலேயே அங்க எதுவுமே பண்ண முடியல. நம்ம வந்து என்ன பண்றது, ஷாங் ஃபேமிலியை நம்ம வந்து இனிமையா மாத்தக்கூடாது. உங்களுக்கு கங்க்ராட் சொல்ற விதமா நம்ம வந்து கிஃப்ட் எல்லாம் சென்ட் பண்ணலாம். அட இருங்க, நாம எதுக்கு அதெல்லாம் சென்ட் பண்ணணும்? நம்ம என்ன அவங்களுக்கு அடிமையா என்ன? நீ என்ன சொல்ற? உனக்கு கண்ணு கூட தெரியலையா என்ன? ஜெயிச்சது ஜி, அவன் ஷாங் மேன்ஷன்ல இருந்து வந்தவன். அவங்களுக்காக இதை பண்ணிதான் ஆகணும். அவங்கள நம்மளோட இனிமையா மாத்தக்கூடாது. ஆனா என்ன மன்னிச்சிருங்க, எல்லாமே என்னாலதான் ஆரம்பிச்சது. நான் ஒன்லி ஷாங் மேன்ஷனுக்கு போகாம இருந்தா எவ்வளவு பிரச்சனை வந்திருக்காது. அவனும் இவங்களை தேடி வந்திருக்க மாட்டான். இதுக்கப்புறம் அங்க ஜிய காட்டுறாங்க. ஜியும் பேச ட்ரை பண்றான், இருந்தாலும் அவங்க கண்டுக்கவே இல்ல. ஆமா, அவங்க வந்து எதுக்கு என்கிட்ட பேச மாட்டாங்க? அவ்வளவு இதுனா நீயே போய் கேட்கலாம்ல. என்னதான் பேச ட்ரை பண்ணாலும் அவங்க கண்டுக்கிற மாதிரியே இல்ல. நீங்க ஒண்ணி பேசல, நம்மளோட டீல் படி நான் அதை உங்களுக்கு செஞ்சு தர மாட்டேன். ஏய், நீ வந்து அப்படி எல்லாம் பண்ணக்கூடாது, செய்யணும். ஃபைனலி நீங்க பேசிருக்கீங்க. ஆனா நீங்க கவலைப்படாதீங்க, 3 நாளுக்குள்ள நான் அதை செய்ய பாக்குறேன். ஆனா அதை கண்டுக்காம ஒரு மாதிரி சிரிச்சுக்கினே போறாவ. இதுக்கப்புறம் அவனை பின்னாடியே போக ஆரம்பிக்கிறானா, இதையும் அவன் பாத்துக்கினே சொல்றான். நம்ம என்ன பண்றது, நீ வந்து கவலைப்படாத. அவன் இப்போ அவங்களுக்கு ஒரு நாயா இருக்கான். கூடிய சீக்கிரத்துல டைம் வரும்போது அவனை கொன்ற வேண்டியதான். இந்த சைடு அந்த எழுதுனால போயமே அது எல்லாத்தையுமே உடைக்க ஆரம்பிக்கிறாங்க. ஏய், சத்தம் கம்மியா, அது எப்படியாச்சும் அழிக்க பாருங்கடா. இப்படி அவன் சொல்றதோட இங்கே இந்த எபிசோட முடியுது. இந்த எபிசோட உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம கீழே லைக்கும் சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. இந்த எபிசோட் எப்படி இருந்துச்சுன்னு கீழே கமெண்ட் பண்ணி சொல்லுங்க. இவங்க இந்த வீடியோவை இங்கே முடிச்சனால நானும் இந்த வீடியோவை இங்கே முடிச்சுக்கிறேன். உங்களை நெக்ஸ்ட் எபிசோட சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சயனரா.